வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். கொருக்குப்பேட்டை கிளிஞ்சல் தெருவில் புதிய மசூதிக்கு இந்து தலைவர்கள் எதிர்ப்பு. 29 கொருக்குப்பேட்டை சுண்ணாம்பு கால்வாய் ஓரமாக கிளிஞ்சல் தெருவில் நே 5/5 புதிதாக அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து மசூதி கட்டப்பட்டது. இதற்கு பகுதியில் வாழும் பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு சிவசேனா தலைவர் வி. பிரபாகரன், பாரத் இந்து முன்னணி தலைவர் ஆர். டி. பிரபு, அகில இந்திய இந்து சத்திய சேனா தலைவர் எம். வசந்தகுமார், அனைத்து இந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் சி. கோபி, இந்து மக்கள் கழகம் தலைவர் ஆர். டி. செல்வம், அகில பாரத இந்து மக்கள் சேனா தலைவர் எம். செந்தில், அனைத்து இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பு ஆர். கே. சதீஷ்குமார் 2 நாளாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்று அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்த சர்வே எண் 1847/5 உள்ள சர்க்கார் புறம்போக்கு நிலத்தில் அமைந்துள்ள மதரசா மஸ்ஜித் முகமது கவுஸ் அசூசா என்ற மசூதியில் ஆவணத்தை நில அபகரிப்பு சட்டம் 2011 கீழ் ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார்கள். செல்வம். சென்னை கொருக்குப்பேட்டை ஆர்.கே. நகர் காவல் நிலையம் சர்க்கத்தில் அமைந்துள்ள சுண்ணாம்பு கால்வாய் தெருவில் கிளிஞ்சல் நகரில் சென்னை மாநகராட்சிக்கு பராமரிப்பில் உள்ள தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் இடத்தில் வாழ கொடுத்த இடத்தில் அத்துமீறி மசூதி அமைப்பது சட்டத்திற்கு புறமானது. அதாவது கிளிஞ்சல் தெருவில் நம்பர் 5/5 அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய இடத்தில் 200 மீட்டர் அளவில் எந்த ஒரு கோவில் அருகாமையிலும் அல்லது பள்ளிக்கூட அருகாமையிலும் மசூதி அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல குடிசை மாற்று வாரிய இடத்திலும் அத்துமீறி மசூதி அமைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 100 மீட்டர் அருகாமையில் அழகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலும் 200 மீட்டர் அளவில் எல்லை முத்து மாரியம்மன் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. இதன் சம்பந்தமாக கடந்த 2023 செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று மசூதி தரப்பில் சென்னை ஆர்.கே. நகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராகவும் மசூதி அமைக்க தடை விதிக்கப்பட்ட இடத்தில் மசூதியை திறக்கவும் திரு ஆய்வாளர் ரவி அவர்களை அழைத்திருந்தனர். இதன் தொடர்பாக அண்ணாநகர் ஊர் தலைவர் எம். வேலு அவர்கள் காதிற்கு சென்று அனைத்து இந்து மக்களையும் ஒன்று திரண்டு அந்த பகுதியில் மசூதி அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி 2023 சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையாக இந்து மக்கள் கழகத்தின் சார்பாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த புகார் அடிப்படையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையில் நளினி அவர்கள் தலைமையில் தண்டார்பேட்டை தாசில்தார் கோவிந்தராஜனை தொடர்பு கொண்டு அவரிடம் நேரடியாக கிளிஞ்சல் தெருவில் 5/5 உள்ள மசூதியை திறக்கவும் நடத்துவதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று அந்த புகார் மனு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சீல் வைத்து 1 ஆண்டுகள் நிறைவேறியும் அந்த இடத்தில் மீண்டும் மசூதி அமைப்போம் என்று 28/2/2025 அன்று ஆய்வாளரிடம் வாய்மொழியாகவும் அல்லது ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த செய்தி பரவலாக பரவி வந்தது. இதன் தொடர்பாக இந்து மக்கள் கழகம் மற்றும் சனாதன பாரத சேனா என்ற அமைப்பின் மூலமாக உரிய ஆய்வாளர் அவர்களுக்கும்
சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் தண்டார்பேட்டை தாசில்தார் அவர்களுக்கும் முறையாக புகார் அளித்து புகார் அடிப்படையில் உளவுத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில் மசூதி அமைக்க தற்போது வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 24 மணி நேரமும் அந்த இடத்தை கண்காணிக்கும் வகையில் H6 RK நகர் காவல் நிலையத்தில் இருந்து திரு முருகன் ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் பார்வையாளரும் மற்றும் ஒரு காவலர்களும் 24 மணி நேரமும் காத்திருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எனவே இனி ஒரு காலங்களில் அந்த இடத்தில் மசூதி அமைத்தாலோ அல்லது அத்துமீறி உள்ளே நுழைந்தாலோ மசூதிக்கு எதிராக இந்து மக்கள் கழகத்தின் சார்பாக அனைத்து இந்து மக்களையும் ஒன்று திரண்டு முற்றுகை போராட்டமும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போராட்டங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சட்ட ரீதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்வோம். ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து மசூதி அமைக்க வேணும்னு சொல்லிட்டு யாருன்னு வந்து வற்புறுத்துறாங்க, யாரால் அழுத்தம் கொடுக்கப்படுதுனாங்க? அதாவது மசூதி அமைக்கிறவர் என்னன்னா, அவர் பேர் வந்து காதர்ன்ட்டு ஒருத்தர். அவர் என்ன செய்கிறாரு, அவரோட வேலையே என்னன்னா அங்கங்கே, அதாவது ஒரு தண்டார்பட்டிக்கு ஒரு இடத்துல போகிறது, அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து மசூதி அமைக்கிறது. மசூதி அமைச்சிட்டு அந்த இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போவார். அதாவது ஐஓசி அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு அங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு அங்கே ஒரு மசூதி அமைக்கிறது. இந்த மாதிரி அவரோட வேலை என்னென்னா அங்கங்கே போயிட்டு மசூதி அமைச்சிட்டு அதை வச்சு காசு வசூல் பண்ணிவிட்டு அந்த காசின் அடிப்படையில் தான் அவர் வாழ்ந்துன்னு வர்றாரு. ஆகையால் இவர் வந்து என்னென்னா இடம்போக்கர். அங்கங்கே போயிட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அந்தந்த இடத்துல போயிட்டு மசூதி அமைக்கிறது தான் இவரோட வேலை. இவர் பின்னாடி யார் இருக்கிறா, எவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி அத்துமீறி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மசூதி அமைச்சிட்டு அந்த இடத்துல கலவரங்களும் உண்டாகின்னு வருது. ஆகையால் இந்த மாதிரி ஆளுங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்க வேணும்னு எங்களோட கோரிக்கை. ஓகே, இந்து மக்கள் கழகம் இந்து மக்கள் கழகம்னா இந்த கிளிஞ்சல் தெருவில் வந்து மசூதி அமைக்கிறது ஏன எதிர்ப்பு தெரிவிக்குது? அங்கே வந்து கோயில்கள்லாம் கிடையாதா, இல்லை மசூதி மட்டும் இருக்குதா? எதுக்காக வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க? அதுக்கான காரணம் மட்டும் சொல்லுங்கள். அதாவது அண்ணா நகர் ஊர் மக்கள் சார்பாக 7 தெரு இருக்குது. அந்த 7 தெருவில் அந்த மசூதிக்கு அருகாமையில் வந்து 100 மீட்டர் அளவில் வந்து அழகு முத்து மாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கு. அதே மாதிரி வடக்கு சைடில் வந்து 200 மீட்டர் அளவில் வந்து எல்லை முத்து மாரியம்மன் திருக்கோவிலும் அமைந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது எல்லாமே இந்து மக்கள் தான். இந்த இடத்துல ஒரு மசூதிக்கு உண்டான, அதாவது பாய் பூமா இந்த மாதிரி ஆளுங்க யாருமே இல்லை. இந்த இடத்துல வந்து அத்துமீறி இவங்க வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஏன் மசூதி அமைக்கக்கூடாதுன்றோன்னா, இந்த இடத்துல மசூதி அமைச்சா அழகு முத்து மாரியம்மன் கோவிலுக்கு நாளைக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த இடத்துல வரக்கூடாதுன்னுவாங்க, இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்துக்கள் வாழ்கிற இடம். இந்த இடத்துல ஒருத்தவங்க கூட இந்த இஸ்லாமிய நபர்கள் சேர்ந்தவங்க யாருமே இல்லை. அப்படி இருந்தால் 100 பேர் கையெழுத்து அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களும் வந்து சம்மதம் கொடுக்கணும், அனுமதியும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. அதனால நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஓகேண்ணா, இப்போ அந்த இடத்த வந்து அவங்க சொந்தமாக வாங்க முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை எப்படின்னாது இப்போ வாடகை இடத்த பிடிச்சி மசூதி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? அதாவது அந்த இடத்த வந்து சொந்தமாக தான் லீஸ் போட்டுக்கிறாங்க. லீஸ் போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் சொந்தமான இடம் அது. அந்த இடத்துல வந்து குடிசை மாற்று வாரிய இடத்தின் சம்மந்தமாக என்னென்னா வாழறதுக்கு மட்டும் தான் இடம் கொடுத்துருக்குறாங்களே தவிர அந்த இடத்துல வந்து மசூதியோ கோவிலோ அமைக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அங்கே வந்து அந்த சுற்று வட்டாரங்களில் இஸ்லாமியர்கள்லாம் கிடையாதுங்களா? யாரும் இல்லை. இப்போ இஸ்லாமியர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த இடத்துல நீங்கள் மசூதி அமைக்கிறதுக்கு சம்மதிப்பீங்கன்னு உங்கள் இந்து மக்கள் கழக சார்பாக சொல்கிறீங்களா? அதாவது அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இருந்தால் தானே, இஸ்லாமியர்கள் இல்லாத இடத்துல வந்து எப்படி அவங்க அமைப்பாங்க? பக்கத்தில் ஏதோ இருக்குது ஜீவா நகர், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் சேர்ந்தவங்க, அங்கே மசூதி இருக்குது, அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி தண்டார்பேட்டில் வந்து நேதாஜி நகர்ன்னு இருக்குது, அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அங்கே வந்து மசூதி இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க இடத்துல போயிட்டு அங்கே அமைக்கிட்டோம். இல்லாத இடத்துல ஏன் புதுசாக ஒன்று அமைக்கணும், கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு தான் எங்களோட கோரிக்கை. கடைசியாக கோரிக்கைனா, இப்போது நீங்கள் கிளிஞ்சல் நகரில் வந்து அந்த இதில் வந்து மசூதி வேண்டான்றீங்க, ஆனால் அது சுற்று வர்றாங்கள வந்து தேவாலயங்கள் இருக்குங்களா, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள்லாம் இருக்காங்களா? அழகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு பேக் சைடில் வந்து கிறிஸ்துவர் ஆலயம் அமைந்திருக்கு. அதே மாதிரி அங்கேருந்து 300 மீட்டரில் வந்து ஜீவா நகரில் வந்து மசூதியும் அமைஞ்சிருக்கு. இந்த இதில் மட்டும் நீங்கள் வேண்டான்றீங்க? ஆமாம், இந்த இடத்துல வரக்கூடாது. சரி, ஓகேண்ணா. ஆனால் பெயர் பொறுப்பு சொல்லிடுங்க. என் பேர் சமூக ஆர்வலர் RTA செல்வம்.